ஹாய் ஃப்ரெண்ட், என் பையன் பசிக்குதுன்னு சொல்லி படுத்துன்னு இருக்கான். படுத்துக்கிட்டு சொல்கிறான், ரொம்ப பசிக்குது சொல்லி நின்னான். ஆனால் பசி அவனுக்கு ஒரு 2 வாய் 3 வாய் வாங்கினாலும் பசி அடங்கிடும். அதனால் அவனுக்கு ரொம்ப பசிக்கிட்டோன்ட்டு நான் விட்டுருவேனா. ஐயோ என்னை உட்காரவே ஒரு தோசை ஊற்றுனேன்னா அந்த ஒரு தோசைலேருந்து பாதி தோசை கூட சாப்பிட மாட்டான். அதனால் அவங்ககிட்ட விளையாடி நின்றேன் நான். ஏதோ பேசிக்கிட்டு அப்போ கொஞ்சம் அந்த பசியெல்லாம் அடங்கிடும்ல. அதனால் உட்காந்து நின்றேன். ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. கண் இப்படி உருட்டி பேசுகிறான். அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பசியெல்லாம் தெரியாது. அப்போ கூட அந்த இதில் கூட பசிக்குதுன்னு தான் சொல்கிறான். இருந்தாலும் நான் அவனை சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். பசிக்குதுன்னு சொல்கிறேன். ஏதாவது நம்ம எதாவது பேசுகிறோன்னா அது அவனை இது பண்ணி பேசினா கூட புரிஞ்சிக்க மாட்டான். அது மறுபடியும் அதில் தான் வந்து நிற்பான். போயிட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு நட்சத்திரம் தோசை பொம்மை தோசைன்னு கேட்பான். இது தாங்க பொம்மை தோசை. இது முட்டை தோசை ஒன்று, சின்னதாக முட்டை தோசை ஒன்று ஊற்றினேன். அப்புறமா இதுதான் பொம்மை தோசை. இந்த பொம்மை தோசை எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன். இது நட்சத்திரம். இது நட்சத்திரம் தோசை. அப்படி போட்டு கொடுத்துட்டேன். வச்சுருக்கேன். தலைவர் வயிறு வலிக்குதுன்னு பாத்ரூம் போடுறாரு. அவரை பார்த்துக்கிட்டு வச்சுருக்கேன். அவர் வந்தோடனே ஏன்னா இந்த தோசை ஊற்றினாலுமே பொம்மை தோசை நட்சத்திர தோசைன்ட்டு கேட்பான். அது கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு வேணும்னு கேட்பான். கண்டிப்பாக அந்த தோசை ஊற்றினாதான். இல்லைன்னா என்ன சாப்பிட்றேன்னு கேட்பான். தோசைன்னு கேட்டாலும் அதுதான் கேட்பான். தோசை ஊற்றி கொடு தோசை நட்சத்திரம் தோசை பொம்மை தோசைன்ட்டு காற்று வேற இல்லை. சுத்தமாக காற்று வேற அடைச்சிடுச்சு. ஒன்றுமே முடியல. உட்காந்துருக்கேன். அடுப்பு பற்ற வைக்கவே முடியாதுங்க. அடுப்பு பற்ற வச்சேன்னா நம்மளால இருக்க முடியாது. இரும்புறான் வேற ரொம்ப. இந்த இரும்புல் போகிறதுக்கு என்ன இது பண்ணணுன்ட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. இரும்புல் இருக்குங்க. ரொம்ப இரும்புறான். போயிட்டு வந்துட்டான். அவனுக்கு ஊட்டி விட்றான். செல்லு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். எனக்கு செல்லை கொடுன்ட்டு. செல்லு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்ட்டு. செல்லெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னேன். அப்புறமா கோச்சிக்கிட்டு படுத்துன்னு இருக்கான். செல்லை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். செல்லு கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் என் பையன் கேட்க மாட்டேன்றான். செல்லை கொடு அந்த சைடு திரும்பிட்டான் பாருங்க, தோசை சாப்பிடாம. ஓகே, பாய்.